குங்ஃபுவோட தாயகம் இந்தியான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மாஸ்டர் தினேஷ். இது உங்கள் பிரைமல் வாரியர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குத்துவரிசையோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குத்துவரிசைன்றது தமிழர்களோட பழமையான தற்காப்பு கலை தான். இந்த குத்துவரிசைன்றது நம்ம சிலம்பத்தில் ஒரு பகுதியாகவும் ஆயுதம் இல்லாத முறையாகவும் தான் இருக்கிறது. இதை பற்றிய குறிப்புகள் நம்ம சங்க இலக்கியத்திலேயே நிறைய இடத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குத்துவரிசையோட பெயருக்கான காரணம் குத்துனா அடி, வரிசைனா முறை. ஸோ ஒரு குறிப்பிட்ட முறையில் தெளிவான முறையில் அடிக்கிறது தான் இந்த குத்துவரிசையோட பெயருக்கான காரணம். இந்த குத்துவரிசையில் வர்மக்கலையையும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குத்துவரிசை முழுக்க விலங்குகளோட செயல்திறனும் விலங்குகளோட பாவலாவையும் கொண்டு தான் இந்த குத்துவரிசை செயல்படுத்தப்படுகிறது. போதிதர்மரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம போதிதர்மன்றவங்க தமிழ்நாட்டில் இருக்க காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க. ஸோ இந்த காஞ்சிபுரத்துலேருந்து பிறந்து சீனாவுக்கு போய் குங்ஃபு தோற்றுவிச்சவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க தோற்றுவிச்சதற்கு 2 கலைகள் முக்கியமாக அவங்க சொல்லப்படுறாங்க. ஒன்று களரிப்பையாட்டு, இன்னொரு சிலம்பம். ஸோ இந்த 2 கலைகளை தான் போதிதர்மர் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே தோற்றுவிச்சதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.